Hey everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸைஸ் 3.14ல தேர்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னுட்டு ஒரு சைக்கிளிக் ட்ரையாங்கிள் சைக்கிளிக் குவாட்ரேட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. சைக்கிளிக் குவாட்ரேட்டலோட ஆங்கிள்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஏங்கிறதோட ஆங்கிள் வந்து 4y + 20, அடுத்து பிங்கிறதோட ஆங்கிள் வந்து 3y - 5, அதுக்கப்புறம் சிங்கிறதோட ஆங்கிள் 4x, அதுக்கப்புறம் டிங்கிறதோட ஆங்கிள் 7x + 5ன்னுட்டு எனக்கு லீனியர் ஈக்குவேஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு நம்பர் வேணும், 120, 40 அது மாதிரி நம்பர்ஸ் தான் வேணும். ஆனால் நம்மளுக்கு இங்கே XYன்னுட்டு வேரியபிள்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. அப்படின்னா ஏபிசிடியோட ஆங்கிள் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னா சைக்கிளிக் குவாட்ரேட்டலோட ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ண போகிறோம். சைக்கிளிக் குவாட்ரேட்டலோட இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தோம்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதோட சம் வந்து 180ன்னுட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆப்போசிட் ஆங்கிள், அதாவது இங்கே ஏவோட ஆப்போசிட் ஆங்கிள் என்னன்னு பார்த்தோம்னா சி. இது ரெண்டையுமே ஆட் பண்ணால் 180 கிடைக்கும்னுட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எனக்கு ஆங்கிள் ஏ அடுத்து ஆங்கிள் சி ரெண்டையுமே ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் ஏ வந்து 4y + 20, ஆங்கிள் சி வந்து 4x. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எனக்கு 4x + 4y + 20 = 180 அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். இப்போ இந்த +20 இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -20. அப்படின்னா 4x + 4y = 180 - 20. அப்படின்னா 4x + 4y = இதை மைனஸ் பண்ணால் 160. எல்லாமே 4 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ், அதனால் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு x + y = 14 கிடச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து வந்து இது பிங்கிற ஆங்கிள் கன்சிடர் பண்ணனா அதோட ஆப்போசிட் ஆங்கிள் வந்து டி. அப்படின்னா ஆங்கிள் பியையும் ஆங்கிள் டியையும் ஆட் பண்ணுறேன். அதோட சம் வந்து எனக்கு 180ன்னுட்டு அர்த்தம். இதான் வந்து நம்மளுக்கு சைக்கிளிக் குவாட்ரேட்டலோட ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா ஆங்கிள் பி வந்து என்னென்னு பார்த்தோம்னா 3y - 5, அடுத்து ஆங்கிள் டி வந்து என்னென்னு பார்த்தோம்னா 7x + 5 = 180 டிகிரி. இந்த இடத்துல +5யும் -5யும் எனக்கு கேன்சல். அப்படின்னா மீதி 7x + 3y = 180 டிகிரின்னு கிடச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னுட்டு எனக்கு நான் எழுதிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறேன். அதனால் சால்விங் 1 and 2. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எனக்கு x + y = 40, செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 7x + 3y = 180ன்னுட்டு கிடச்சிருக்கு. இதில் நான் எதை கேன்சல் பண்ணாலும் பண்ணலாம். நான் எதை கேன்சல் பண்ண போகிறேன்னு பார்த்தா ஒய்யை வந்து கேன்சல் பண்ண போகிறேன். அதனால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 3 × x வந்து 3x, 3 × y வந்து 3y, அடுத்து 3 × 40 வந்து 120, அடுத்து 7x + 3y = 180. இப்போ இதை மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு 3y கேன்சல், இங்கே மைனஸ் இங்கேயும் மைனஸ். அப்படின்னா 3 - 7 வந்து எனக்கு -4x = 120ல் 180 வந்து போச்சுன்னா -60 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த மைனஸும் எனக்கு கேன்சல் ஆகிடும். மீதி எனக்கு 4x = 16 கிடச்சிருக்கும். அப்படின்னா x = 60/4. அப்படின்னா இது 4 1s are, இது 4 1s are 4, மீதி 20. அப்படின்னா வந்து எனக்கு 4 5s are 20. அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 15 கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ 15ங்கிறத நான் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா x + y = 40, அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 15. அப்படின்னா +y = 40. இந்த +15 இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -50. அப்படின்னா y = 40 - 15. அப்படின்னா y = 40 - 15ஓட வேல்யூ எனக்கு 25 கிடைக்கும். 25. இப்போ நான் எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அந்த 4 ஆங்கிளுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆங்கிள் ஏ வந்து என்னென்னு பார்த்தோம்னா 4y + 20. அப்படின்னா 4 × y வந்து எனக்கு 25 + 20. அப்படின்னா 4 × 25 வந்து என்னென்னு பார்த்தோம்னா 100. 100 + 20 வந்து 120. அப்படின்னா எனக்கு ஆங்கிள் ஏ வந்து 120 டிகிரிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது ஆங்கிள் பி. ஆங்கிள் பி என்னென்னு பார்த்தோம்னா 3y - 5. ஆனால் 3 × y வந்து 25 - 5. ஆனால் 3 × 25 75. 75 - 5 வந்து எனக்கு 70 வந்து கிடச்சிருக்கும் டிகிரி. இது பியோட வேல்யூ. அடுத்து ஆங்கிள் சி. ஆங்கிள் சி வந்து 4x. அப்படின்னா 4 × 15. 4 × 15 வந்து 60 டிகிரி. அடுத்து ஆங்கிள் டி வந்து கண்டுபிடிக்கணும். அது வந்து 7x + 5. அப்படின்னா 7 × 15 + 5. இப்போ 7ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 110 வந்து 105 வந்து கிடைக்கும். அதோட ஒரு 5ஐ வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணனா எனக்கு ஆங்கிள் டியோட வேல்யூ 110 டிகிரின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு.
இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.